லாஸ்ட் 40 ஹவர்ஸ் என்னோட சேனலில் கிட்டத்தட்ட 4 மில்லியன் வியூஸை கொண்டு வரதுக்கு நான் என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுங்கிற பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு 10, 20, 300, 400 வியூஸ்னு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிற பிரச்சனை இனிமேல் இருக்கவே இருக்காது. அதில் நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் கிரியேட்டாக இருந்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2K 3K போய் அப்படியே வியூஸ்லாம் ஃப்ரீஸ் ஆகி நின்றோம். இந்த பிரச்சனையும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை வச்சு சால்வ் பண்ணிட முடியும். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலுடைய நேம் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸோடைய சேனலாம் பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ நிச்சயமாக உங்கள் சேனலையும் செக் பண்ணி பார்ப்பேன். நம்பர் 7 சேனல் ஆப்டிமைசேஷன். என்ன சரி சொல்ற சேனல் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் ரொம்பவே கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணிட்டு அதில் சில வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறமா உங்க சேனல் நேம் போயிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப உங்களுடைய சேனல் வரவே வராது. என்னடா அது என்ன பிரச்சனைடா, ஏன்டா என் சேனல் மட்டும் வர மாட்டேங்குது, மற்றவங்க சேனல்லாம் சர்ச் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. இது நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் உங்களுடைய சேனல் அவங்க ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணாதான். ஒரு சேனல் ஆப்டிமைஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான விஷயம். நீங்கள் சில செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டு அதுக்கு தேவையான கீவேர்ட்ஸை கரெக்டாக கொடுத்துட்டீங்கனாலே வேலை ஆல்மோஸ்ட் டன். இது எப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணுறதை பற்றி ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல் சொல்லிட்டு நான் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நீங்கள் எப்படி எந்தெந்த செட்டிங்ஸும் ஆன் பண்ணணும், எந்தெந்த செட்டிங்ஸ் எதுக்கானதுங்கிறத பற்றி ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கை மேலே கார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் சேனலோட விசிபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய சேனலை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணிடுவீங்க, ரைட்? நம்பர் 6 SEO. ஆக்சுவலாக SEOங்கிறத சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ தான் ஹரி சேனல் ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். இது என்ன SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இது ஒன்றுமே இல்லை, உங்களோட வீடியோஸ்க்கு நிறைய வியூஸை கொண்டு வரதுக்கும் அந்த வீடியோக்கான கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட யூடியூபோட அல்காரிதம் அந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நீங்கள் அந்த வீடியோக்கு மெட்டாடேட்டாவை கரெக்டாக கொடுத்து வச்சுக்கணும். மெட்டாடேட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஆட்டோ ஜெனரேட்டட் சப்டைட்டில்ஸ் அண்ட் தென் டேக்ஸ். இந்த 4 விஷயத்தையும் சேர்த்து தான் மெட்டாடேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்டாடேட்டாவை நீங்கள் ப்ராப்பராக கொடுக்குறது மூலியமா உங்களுடைய வீடியோஸ்க்கு பயங்கரமாக ரீச் இருக்கும். இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டு தான். இது நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக எடுத்துகிட்டு போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஓடியன்ஸ் ஸ்கூல்ஸோடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை ட்ரை பண்ணலாம். அவங்களுடைய இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ரெட் கோர்ஸ். அப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாருமே ஆக்சுவல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாகவும் இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கோட சேர்த்து கண்டினியூஸாக அவங்களுடைய கரிக்குலம் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பர்சனலைஸ்ட் மென்டர்ஷிப், வீக்கெண்ட் கிளாஸஸ் வித் ரெக்கார்டட் செஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இவங்ககிட்ட ரொம்பவே முக்கியமாக 500+ ஹையரிங் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. லைக் கூகுள், பஜாஜ் ஃபைனான்ஸ், டெக் மஹிந்திரா, இந்த மாதிரி நிறைய கம்பெனி. கடைசியில் இந்த கோர்ஸ் மூலமா வேலை வாங்கக்கூடிய சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் அவங்களுடைய வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். இதுலயும் ஒரு படி மேல போய் ஓடியன்ஸ் ஸ்கூல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க 30,000+ GST கிட்ட உங்களுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் சிடிஸ் உடைய 10% மட்டும் பாக்கி ஃபீஸா கட்டி முடிங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய கோர்ஸ் அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஸோ உங்களுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை கொஞ்சம் சீரியஸா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி ஓடியன்ஸ் ஸ்கூல்ஸ் உடைய வெப்சைட்ல உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்து ஃபில் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ பேக் டு த வீடியோ. ஸோ இந்த மெட்டாடேட்டா, அதாவது இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷனை எப்படி நீங்க கரெக்டாக செட் பண்றதை பத்தி நான் ஒரு டீட்டெயில்டான வீடியோ மேக் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் மேலே கார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதையும் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஹரி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதில் நீங்கள் எதையுமே சொல்லலைப்பா நீங்கள் உங்களை பல பேர் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக இந்த எல்லா விஷயங்களையும் நான் இந்த ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணணும்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். யாராவது 1 மணி நேரம் உட்காந்து பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க, ரைட்? ஸோ அதனால் அந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் அந்த வீடியோ சொல்ல போகிறேன். அந்த எல்லா விஷயங்களை பற்றி நான் மேக்ஸிமமாக தனியாகவே ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறத பற்றி மட்டும் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ அதனால் டென்ஷன் ஆகாமல் கூலாக அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நம்பர் 5 CTR. இது என்ன ஹரி புதுசாக அவுத்து விடான்னு கேட்டிங்கன்னா CTRனா ஒன்றுமே இல்லை. CTR கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா இப்போ யூடியூபோட அல்காரிதம் ஒரு 100 பேர்கிட்ட உங்களுடைய வீடியோவை கொண்டு போய் காமிக்குது அப்படின்னா அதில் எத்தனை பேர் அந்த வீடியோவில் கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லையுமே பார்க்க முடியும். அதை எப்படி பார்க்குறதுனா ஜஸ்ட் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டேப்னு ஒரு இதில் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வீடியோடைய CTR பார்க்கணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுல இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ ரீச் டேப் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீச் டேப்புக்குள்ள போயிட்டு இம்ப்ரெஷன்ஸ் இருக்குல்ல, இந்த இம்ப்ரெஷன் மேலே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்னு இருக்கு பாருங்க. இதுதான் நான் சொன்ன இந்த CTR. இந்த CTR பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சேனல் இந்த வீடியோக்கு ஆல்மோஸ்ட் 6.97% கிட்ட இருக்குது. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 6.4 இருக்குது. ஸோ மொபைல் ஆப்லனா இதை நீங்கள் இப்படி தான் பார்க்க முடியும். இதுவே நீங்கள் இதை லேப்டாப்பில் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டேபுக்கு இல்லை நீங்கள் எந்த வீடியோ பார்க்கணுமோ அந்த வீடியோட அனலிட்டிக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஷோ ஆகும். இதில் அதே மாதிரி ரீச் டேப்புக்கு போங்க. ரீச் டேப்புக்கு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல தெரியுது இல்லை இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லிட்டு
இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் இருந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக ஷோ ஆகும். என்னோட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 6.5லேருந்து 7.5 வரைக்கும் ஆவரேஜ் ஆயிருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த சிடிஆருங்கிறது இப்போ ஒரு 100 பேர்கிட்ட யூடியூபர் தான் என்னோட வீடியோ கொண்டு போய் காமிக்குது அப்படின்னா அந்த வீடியோவோட தம்ப்நெயில பார்த்து எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணுறாங்கிற ஒரு டேட்டா தான். ஸோ இப்போ என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா 100 பேர்கிட்ட என்னோட வீடியோ கொண்டு போய் யூடியூப்ல காமிச்சது அப்படின்னா அதில் வெறும் 7லேருந்து 6 பேர் மட்டும்தான் அந்த வீடியோ கிளிக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த நம்பர் எவ்வளோ இருந்தால் ஒரு வீடியோ வைரல் ஆகும் இல்லை நிறைய வியூஸ் வரும்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா எனிதிங் அபவ் 8% மேலே இருந்தால் அது ரொம்பவே நல்ல விஷயம். என்ன நீ சொல்கிற அப்போ உன் வீடியோக்கு 6-7 தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எஜுகேஷனல் வீடியோஸ்க்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா சிடிஆர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் எனிதிங் அபவ் 6 வந்து ரொம்பவே நல்ல விஷயம். யூடியூப்ல இருக்கிற மொத்த எல்லா வீடியோஸோடைய ஆவரேஜ் சிடிஆர் பார்த்தீங்கன்னாலே ஒரு 6% தான் இருக்குது. ஸோ உங்களோட வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எஜுகேஷனல் சேனலாக இருந்தீங்கன்னா எனிதிங் அபவ் 6 ஒர்க்ஸ் பெட்டர். பட் முடிஞ்ச வர அந்த சிடிஆரை ஹையஸ்ட்டாக இருந்து ட்ரை பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலாக இருந்தீங்கன்னா 10 to 12 இருந்தால் தான் ஒரு நல்ல சிடிஆராக இருக்கும். ஸோ அது கீழே வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் தம்ப்நெயிலை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தம்ப்நெயிலை நீங்கள் எப்படி ப்ராப்பராக ரேட் பண்ணுறது, அது எப்படி பக்காவாக இருக்கணும், ஒரு தம்ப்நெயிலாம் எப்படி இருக்கணுங்கிற தெரிஞ்சுக்கணும்னா நான் அதை பற்றியும் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கவே இல்லை. அந்த வீடியோட லிங்க்கை மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதையுமே பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்பர் 5 இன்ட்ரோ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோங்கிற விஷயத்த தான் ஒரு பெரிய சொதப்பிருப்பாங்க. அது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 10 இல்லை 15 செகண்டுக்கு ஒரு டிஃபால்ட் ஒரு அனிமேஷன் ஏதாச்சும் மேக் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே எல்லா வீடியோட ஸ்டார்டிங்கில் ஓட விடுவாங்க. அப்படி இல்லைன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதே ஹேங்களா காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் மை சேனல்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு 30 செகண்டுக்கு. இப்படி மட்டும் நீங்கள் பண்ணவே கூடாது. அந்த எராவெல்லாம் தாண்டி யூடியூப் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. வீடியோடைய ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோடைய ஹார்ட் மாதிரி. அதில் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ கிளிக் பண்ண எல்லா ஆடியன்ஸையுமே நீங்கள் வந்து ஹூக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி ஹூக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ அல்கோரிதமில் ப்ளேஸ் ஆகி ஒர்க்குறது ரொம்பவே கஷ்டம். நீங்களே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கண்டென்ட் டேபுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த வீடியோ பார்க்கணுமோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அது உள்ளே போய்ட்டு அனலிட்டிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அது உள்ளே போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டர்ஷன் சொல்லிட்டு ஒரு கிராஃப் இருக்குதுல. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்த கிட்டத்தட்ட 50% ஆஃப் பீப்புள் வெளியே போயிட்டாங்க. இத்தனைக்கும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோஸில் ஆடியன்ஸை ஹூக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இருந்துமே இந்த நிலைமை அப்படின்னா ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கிராஃபில் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை கிளிக் பண்ணுறதும் அந்த அனிமேஷனையோ இல்லை நீங்கள் சொல்கிறதே பார்த்துட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு வீடியோட இன்ட்ரோங்கிறது ரொம்ப முக்கியம். என்னைய கேட்டால் நீங்கள் ஒரு கேமிங் சேனலில் இல்லாத வர இந்த மாதிரியான அனிமேட்டட் லோகோஸ்லாம் நீங்கள் கொண்டு வரவே வேண்டாம். அந்த காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு தலைவலியாக தான் இருக்கும். உங்களுடைய வீடியோஸை பார்க்குறது உங்களுடைய கோர் ஆடியன்ஸாக இருந்தாலுமே கூட அந்த லோகோ அனிமேஷன் வரதை பார்த்த உடனே உங்கள் கை ஆட்டோமேட்டிக்காக 2 டேப் பண்ணணும், 10 செகண்ட்ஸ் முன்னால் போயிடும். ஸோ ஏன்னா அவங்க அந்த லோகோவை பார்த்து பழகிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கேமிங் சேனலாக இருந்தாலும் மட்டும் வேணால் அந்த மாதிரி லோகோ அனிமேஷன்லாம் போடலாமே தவிர நீங்கள் ஒரு நார்மலான சேனல் அப்படின்னா அந்த லோகோ அனிமேஷனுங்கிறது ஒரு தேவையில்லாத ஆணி தான் என்னை பொறுத்தவரை. ஸோ அதனால் ஒரு இன்ட்ரோங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் வீடியோவுடைய கோர் பார்ட்டை முக்கியமான பார்ட்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வச்சு கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் பெரிய யூடியூபர்ஸ்லாம் என்ன மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஆடியன்ஸை ஹூக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதே ஸ்ட்ராட்டஜிஸை உங்களுடைய சேனலோடைய வீடியோஸ்லையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்கும். 1-2 வீடியோஸில் எடுத்தோன்னே வரட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10-15 வீடியோஸ் தொடர்ந்து பண்ண உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணால் அந்த கிராஃபை நீங்கள் ரெஃபர் பண்ண இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் வேறு ஹோல்டு பண்ண முடியுது, இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஹோல்டு பண்ண முடியுது, இந்த மாதிரி தப்பு பண்ணால் ஆடியன்ஸ் வந்து ட்ராப் ஆகிறாங்கிற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 10-20 வீடியோஸ்லேயே நீங்கள் இந்த இன்ட்ரோங்கிற விஷயத்தில் மாஸ்டர் ஆயிடுவீங்க. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இன்ட்ரோங்கிறது ஒரு வீடியோவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்?